சுவை மனம் சமையலில் இன்றைக்கி ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மக்கானா ஸ்நாக்ஸு. ஒரு 10 to 15 நிமிஷத்தில் இந்த ஸ்நாக்ஸ் நம்ம பண்ணிடலாம். ஆனால் வறுக்க தான் நமக்கு டைம் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேனில் 200 கிராம்ஸ் அளவுக்கு இந்த மக்கானாவை நான் எடுத்திருக்கேன். இப்போது ஒரு 100 கிராம்ஸ் ஃபஸ்ட்டு, அப்புறம் ஒரு 100 கிராம்ஸ் ஃபஸ்ட்டு நான் வறுத்து எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு 100 கிராம்ஸ் அளவுக்கு நான் கரெக்டாக ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா சிம்மில் வச்சு பொறுமையாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை எல்லாமே மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்து பாருங்கள். உங்களுக்கு கையில் எடுக்கும் போது மக்கானா உடையணும். இப்போ நல்லாவே ஹீட்டாக இருக்குது. இப்போ இது உடையும் போது உங்களுக்கு அந்த சவுண்டு கேட்கணும். அப்படி இருந்துச்சுன்னா பர்ஃபெக்டாக உங்களுக்கு மக்கானா வறுத்துருக்குன்னு. இன்ஃபேக்ட் எனக்குமே ஸ்டார்டிங்கில் எனக்கு இது சரியாக வரல. ஒரு 2 to 3 டைம்ஸ்க்கு அப்புறம் தான் நல்லா வந்தது. இப்போ ஒரு பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துப்போம். ஆயில் சேர்த்து புதினா ஃப்ளேவருக்காக நான் கொஞ்சமாக பொடியாக நறுக்குன புதினாவை ஆட் பண்ணி அந்த ஆயிலில் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே சேம் ஆயிலில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி, 1/4 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா, இவங்க எல்லாருமே இப்போ ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க 200 கிராம்ஸ் அளவுக்கு மக்கானாவையும் இந்த ஸ்பைசஸில் ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணலாம். உங்களுக்கு நல்ல பெரிய பேனாக இருந்தாலும் அதில் தாராளமாக நல்லா செய்யுங்க. நம்ம இதை மிக்ஸ் பண்ணும் போது என்ன ஆகும்னா எல்லாமே அடியில் போயிடும். இந்த மசாலா எல்லாமே. ஸோ ஒரு நல்லாவே நம்ம கொஞ்சம் நேரம் ரொம்ப நல்லா மிக்ஸ் பண்ணணும் இது. நெக்ஸ்ட்டு நம்ம வறுத்து வச்சுருந்த புதினாவையும் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ளேவருக்காக. புதினா உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லாவே மிக்ஸ் பண்ணிப்போம். மசாலா எல்லாமே நல்லாவே உங்களுக்கு மிக்ஸ் ஆகிடுது. இந்த டைமில் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், பர்ஃபெக்டாக உங்களுக்கு மக்கானா ஆகிடுது. இப்போ ஒரு பேனில் நல்லா ஒரு 2 டைம்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு பெரிய பிளேட்டில் பாருங்கள், இப்படி கொட்டும் போது உங்களுக்கு மசாலா எல்லாமே மேலே விழும். ஸோ இது மாதிரி ஒரு 2 டைம்ஸ் நம்ம பண்ணிட்டோன்னா எல்லா மசாலாமே நல்லா உங்களுக்கு மிக்ஸ் ஆகிடும். அவ்வளோதான், பர்ஃபெக்டாக இந்த மக்கானா உங்களுக்கு ரெடி ஆகிடுது. ஒரு பெரிய பவுல்லையோ இல்லை ஒரு ஜிப்லாக் கவர்லேயோ போட்டு நீங்கள் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்போ பசிக்கிறதோ நம்ம கண்டது சாப்பிடாம இந்த மக்கானாவை சாப்பிடும் போது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அண்ட் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் கிட்ஸுக்கும் கொடுக்கலாம். நீங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆரோக்கியமாக சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க. Thank you so much.